கேமரா பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்கே, அது எதுக்கு ப்ரோ? இந்த ஸ்பீக்கருக்கு முக்கியமான 3 யூஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெஃப்ட் பிரிவென்ஷன். ஒரு என்ஆர்ஐ கஸ்டமருக்கு இந்த ஸ்பீக்கரே இல்லாத கேமரா போட்டுருந்தோம். ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டுக்கு திருடன் வந்துட்டான். அவர் துபாயில இருந்து திருடன் அவங்க வீட்டு பூட்டை உடைக்கிறத பாக்குறாரு. அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பக்கத்து வீட்டுல இருக்கவங்களும் கால் பண்ணி பாக்குறாரு, யாருமே எடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாரு. வீட்டுக்கு திருடன் வந்துட்டாங்க ஸ்ரீராம், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு என்ன கேட்டாரு. நான் கார் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல இருந்து ஹாரன் அடிச்ச உடனே வீட்டுக்குள்ள இந்த திருடன் தப்பிச்சு ஓடிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதே கஸ்டமருக்கு இருக்கிற கேமரா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இப்ப அவங்க காம்பவுண்டுக்குள்ள யாராவது எட்டி பார்த்தாங்களே போதும், இந்த கேமரா அலாரம் அடிச்சு விரட்டி விட்டுரும். சந்தேகத்துக்கு இடமா வீட்டு வாசல்ல யாராவது வந்து நின்று இருந்தாங்கன்னா கூட, எதுக்கு நின்று இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அந்த கஸ்டமர் துபாயில இருந்தே கேட்கிறாரு. யார் நீங்க, என்ன பண்றீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா விசிட்டர் கம்யூனிகேஷன். நீங்க ஆபீஸ் போன பிறகு ஒரு அமேசான் டெலிவரியே வருதுன்னா இந்த கேமரால இருக்க ஸ்பீக்கர் மூலமா நீங்க அவங்க கிட்ட லைவா பேசிக்கலாம். ஆனா கேட்டு உள்ள பார்சல் வச்சுட்டு போயிருக்கேன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா, ஆபீஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்பீக்கர் மூலமா சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் வித் ஃபேமிலி. ஒரு சில நேரம் நம்ம போன் அடிச்சா அம்மாவோ வைஃபோ எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி டயத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருக்க இந்த கேமராவில் இருக்க ஸ்பீக்கர் மூலமா அவங்க கிட்ட பேசிக்க முடியும். சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல இருக்க ஒரு பிரச்சனை இருந்தா, அம்மா மாத்திரை போட்டீங்களா, என்ன பண்றீங்கன்னு விசாரிக்கவும் முடியும். எங்க கஸ்டமரோட ஹஸ்பண்ட் யூஎஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எங்களை ரொம்பவே நெகிழ வச்சிருச்சு. முன்னாடி எல்லாம் அவரு எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த கேமரால இருக்க ஸ்பீக்கர் மூலமா பேசுறதுனால அவரு எங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கு. நானும் எங்க மாமியாரும் பேசிட்டு இருந்தா கூட அந்த கான்வர்சேஷன்ல அவரும் இருக்காரு. இல்லம்மா அப்படி பண்ணி இப்படி செய்யணும் சொல்றாரு. இந்த கேமரா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யாராவது ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க கூட எனக்கு முன்னாடி அவரு வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்றாரு. குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்ச வந்தோடனே இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, ஹோம்ஒர்க் என்னன்னு காட்டு அப்படின்னு இந்த கேமராலே பேசுறாரு. இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர். இதே இது நம்ம இன்டர்னல் ஸ்பீக்கர் போட்டிருந்தோம்னா இது சின்ன ஸ்பீக்கர்ன்றனால இதுல என்ன பேசுறதுனே புரியாது. அலாரம் அடிக்குதுன்னா அது திருடனுக்கே கேட்காது. அது மட்டும் இல்லாம இந்த கேமரா ஸ்பீக்கரோட கிரில் வழியா தண்ணி உள்ள போச்சுன்னா இந்த கேமராவோட கதை முடிஞ்சுது.